12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இன்றைக்கி நடந்த எக்ஸாமோடைய ஆன்சர் கீ வந்து பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எக்ஸாமு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 90க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒன் வேர்டு ஆன்சர் பார்த்துட்டு இப்போ 14 ஒன் வேர்டில் நீங்கள் எத்தனை ஒன் வேர்டு கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எப்படி தமிழுக்கு லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் நான் சொன்னது அப்படியே வந்துருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் இம்பார்ட்டண்டான கொஷின் ஆன்சர், பேராகிராஃப், இஆர்சி, கிராமர்லேருந்து கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே நான் ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கல்வி மினிக் சேனலை அண்ட் கேகே டெக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. செகண்ட் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் ஆ. தேர்ட் ஒன் வேர்டுக்கு வந்து ஆப்ஷன் ஆ, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி, ஐயப்ப மாதவன். ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் ஏ, கடுக்காய். செவன்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் பி, புதுமை பித்தன். எயித் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி, திருக்குறள். 9த்துக்கும் ஆப்ஷன் டி, உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருட்பெருந்தேருக்கு அச்சாணி அன்னாருடைத்து. 10th கொஷினுக்கு ஆப்ஷன் பி. 11th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, வண்ணத்து பூச்சி. 12th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, புதுமை பித்தன். 13th கொஷினுக்கு ஆப்ஷன் டி, ஈசல். 14th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, உருவகம். மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது, இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு திருக்குறள் சொல்லியிருக்காரு. ஸோ ஈஸியாக எழுதியிருப்பீங்க. அதே மாதிரி மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையை மாற்றும் பாங்கு, அதே மாதிரி சிற்பி பாலசுப்ரமணியத்தின் கவிதை நூல்கள், இது எல்லாமே நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இது வந்து இந்த விரிபெரும் தமிழ் அந்த பாவேந்தர் பாரதியார் இருந்தது. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். முறை வைப்பும் ரொம்ப ஈஸியான ஒன்று தான். அடுத்து அணி வந்து இது இலக்கணத்திலேருந்து கேட்கக்கூடியதும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க, நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த செம்பருத்தி மலைமேட்டு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒருமுகலினி பொறுமுகலினி ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? மணந்தகம், நீங்கள் ஆசிரியனால் மாணக்கரை அன்பினால், இது இந்த 4 கொஷினுமே இந்த உரைநடையில் உள்ள 4 சிறுவினாவுமே நான் சொன்னது தான் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மினிட்ல நான் சொன்னது தான் கேட்டிருக்காங்க, அப்படியே ரொம்ப ஈஸியானது. சொற்பொருள் பின்வரும் நிலை அணியுமே ஈஸி தான். அதே மாதிரி இந்த அணியுமே ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். வாகைத்திணை கேட்டிருக்காங்க, பொருள்மொழி காஞ்சித்துறை ரெண்டுமே ஈஸி தான், அதெல்லாம் விட்டுருங்க. நெடுவினா பாருங்க, ரெண்டுமே நம்ம சொன்னது தான். பட் அறிவுடையுமே நான் அகைன் சொல்லியிருந்தேன். ஏன்னா 2020 கேட்டிருக்காங்க, 22 கேட்டிருக்காங்க, 24 அடுத்து 26 கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்தேன், அதுவும் சொல்லியிருந்தேன். உரிமை தாகம் கதையும் சொல்லியிருந்தேன், பாரதியின் கடிதமும் சொல்லியிருந்தேன். ரொம்ப ஈஸியான ஒன்று. தெய்வமணி பாடலும் கேட்டிருக்காங்க, மதற்கு என முடியும் குரல் கேட்டிருக்காங்க மகற்கு. ஸோ ரொம்ப ஓவரால் வந்து கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸி தான். ஈஸின்னு சும்மா சொல்லி முடிச்சிட முடியாது, ரொம்ப ஈஸி. ஸோ எவ்வளோ மார்க் எடுப்பீங்க 90க்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் வேர்டு எவ்வளோ 14க்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.